சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவர் ஐயா ஜஸ்டிஸ் பாஸ்கரன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய வெவ்வேறு அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த தோழியர்களே, தோழர்களே, எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அடுத்த அமர்வில் பேசுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நண்பர்களே, ஒரு நேரடியான அனுபவ சம்பவத்துடன் நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். எனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய தம்பியுடைய பெயர் ஜெயக்குமார். இந்த ஜெயக்குமார் இன்று உயிருடன் இருக்கிறார் என்றால் அந்த உயிர் காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாதவர், இவருக்கு எதிராக எந்த குற்றங்களும் கிடையாது, இவர் குடும்பத்தை சார்ந்த இவருடைய தம்பிக்கு எந்த குற்றமும் கிடையாது, இவருடைய பெற்றோர்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் இவருக்கு ஏற்பட்டது இந்த அரங்கில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னைக்கும் ஏற்படலாம், எனக்கும் ஏற்படலாம். இவரை கூட்டி கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை உடம்பில் எந்த பாகம் என்று காட்டாமல் பல இடங்களில் அடித்து நொறுக்கி 21ஆம் தேதி ஒரு மருத்துவர் முன் ஆஜர்படுத்தி உயிர் சாகக்கூடிய நிலையில் இருந்தவருக்கு ஒரு மருத்துவர் இவர் ரிமாண்ட் செய்வதற்கு தகுதியானவர் என்று சான்றிதழ் கொடுத்தார். ஒரு மருத்துவர் அந்த சான்றிதழை வைத்து ஒரு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நடுவர் அவருக்கு ரிமாண்ட் செய்கிறார். இவரை கோவையிலிருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலுக்கு அனுப்புகிறார்கள். டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலில் தான் முதல் முறையாக என்னை அடித்தவர்கள் காவலர்கள் என்று பயத்துடன் தயக்கத்துடன் கூறியவர். அவருக்கு யூரின் பாஸ் பண்றதுக்கு பதிலாக ரத்தம் பாஸ் ஆகிட்டு இருக்கு, உடம்பு முழுவதும் காயங்கள். இன்று அவரை வைத்து நான் பேசுவதற்கு பெருமையாக பேசுகிறேன். அவருடைய வழக்கறிஞர் சுதாராமலிங்கம் முன்னே பேசியவர். அதற்கு பின்பு கோவை மருத்துவமனையில் 13 செஷன்ஸ் டயாலிசிஸ் இவருக்கு நடந்தது. அந்த 13 செஷன்ஸ் டயாலிசிஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உயர் நீதிமன்றத்தில் இவர் உயிரை காப்பாற்ற வேண்டும், காவல்துறை தலையீடு இருக்கக்கூடாது, ஓமந்தூர் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்று சுதாராமலிங்கம் அவர்கள், அது கோவையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள். அங்கே அமர்ந்த நீதிபதிக்கு இவ்வளோ விஷயங்கள் புரிவதற்கு நேரம் கிடையாது, மனசு கிடையாது, நிராகரித்து விட்டார் இவருடைய வழக்கை. வழக்கு நிராகரிக்கப்பட்டது என்று தெரிந்த அடுத்த நிமிடம் இவரை மருத்துவமனையில் 13 டயாலிசிஸ் முடித்தவரை மருத்துவமனையிலிருந்து மறுபடியும் டிஸ்சார்ஜ் பண்ணி திருப்பூர் சப் ஜெயிலுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலுக்கு மறுபடியும் அனுப்பினார்கள். தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு, இன்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. இவர் ஒரு டாக்ஸி டிரைவர், ரெட் டாக்ஸி டிரைவர். இவர் உங்க சமூகத்தை சார்ந்தவர். உங்களை எத்தனை பேருக்கு ஃபேஸ்புக் இருக்கு? யாருக்காவது ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இருக்கா? கை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு? கை தூக்குங்க பார்ப்போம். எங்களை போன்றவர்கள் ஃபேஸ்புக்னு சொல்லுவாங்க, என்ன மாதிரி முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கவங்கள கை தூக்குவாங்க. ஆனால் உங்க இன்ஸ்டாகிராமை சார்ந்தவர் தான் இந்த ஜெயக்குமார் என்று பெருமையுடன் கூறுகிறேன். இந்த நபரை வெறும் மருத்துவ சிகிச்சையின் காரணமாக காப்பாற்றப்பட்டு, இல்லை என்றால் சாத்தாங்குளத்தில் எப்படி ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்தார்களோ அதே கதி இந்த ஜெயக்குமாருக்கு வந்திருக்கும். இது போன்ற பல மனித உரிமை அரங்கில் பணியாற்றுபவரின் காரணமாக
ஜெயக்குமார் உயிருடன் மட்டுமில்லை, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நம் மாநிலத்தை சார்ந்த வழக்கறிஞர், முன்னாள் நீதியரசர், ஒரிசா உயர் நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் முரளிதர் இவருக்காக உச்ச நீதிமன்றத்தில் 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் வாதாடினார் என்ற பெருமையை கூறுகிறேன். ஆகவே இவர்களை போன்ற நபர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்களை போன்றவர்களால் மட்டும் அது முடியாது. நீங்களும் அதில் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இந்த தினத்தை அனுசரிக்க ஆரம்பித்தோம். இது ஏதோ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் என்று நினைக்காதீர்கள். நம் அனைவருக்கும் என்றும் நடக்கலாம். எனக்கு நடக்கும் பொழுது ஆதரவாக நீங்கள் இருக்க வேண்டும், உங்களுக்கு ஏற்படும் பொழுது நான் நிற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் நாம் அனைவரும் இணைந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை கல்லூரிகளுடன் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஜெயக்குமாரோடைய வீரத்திற்கு ஜெயக்குமாரோடைய பெற்றோர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு சவால், தொடர்ந்து இவருடைய தம்பிக்கு சவால், தொடர்ந்து இவர் உயிருக்கு ஆபத்து வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். மதுரையில் எங்கள் அலுவலகத்தில் இருந்து காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் முகத்தில் சிரிப்பு இருக்கு. தொடர்ந்து இது போன்ற ஜெயக்குமாருடன் இருப்போம் என்று கைத்தட்டுங்கள். இப்பொழுது நண்பர்களே, மனித உரிமை என்றால் ஏதோ சட்ட புத்தகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. என்னுடைய வாழ்க்கையில், ஜெயக்குமார் வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 3 மிக முக்கியமான விஷயங்களை அனுசரிக்கக்கூடிய நாள். 3. ஒன்று, ஐநா சபையினுடைய இந்த பிரகடனத்தினுடைய 75வது ஆண்டு. உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் இதை அனுசரிக்க வேண்டும் என்று ஐநா சபையினுடைய ஆஃபீஸ் ஆஃப் த ஹை கமிஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் உடைய சீஃப் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இதை அனுசரிக்க வேண்டும் என்று ஜூலை மாதத்திலிருந்து தொடர்ந்து நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் நம்மை போன்றவர்கள் பார்க்காதவர்களாக ஏதோ தனித்து நடத்துகின்ற நிகழ்வுகளாக இது இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக இந்த நிகழ்வு பின்னே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் கல்லூரிகள் உட்பட இணைந்து நாமும் தமிழகத்தில் ஜெனீவாவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாமும் இங்கே நடத்தி காட்டுவோம் என்பதற்கான நிகழ்ச்சி தான் இது. தவிர ஏதோ லோயலா கல்லூரியில் மட்டும் கொஞ்சம் பேர் கூடுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. பல கல்லூரிகள், பல இயக்கங்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள், பல மத தலைவர்கள் இணைந்து நடத்துகின்ற ஒரு கூட்டு முயற்சி இந்த முயற்சி. 2வது, இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி மாண்புமிகு நீதியரசர் பாஸ்கரன் அவர்கள் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையம் போன்று இந்த தேசியத்தில் பல வேற எந்த நாடுகளும் இல்லாத அளவிற்கு தேசிய மாநில மனித உரிமை ஆணையங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டியவை. அவளில் பலவிதமான பின்னணியில் இருந்து இருக்கக்கூடியவர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டிய ஆணையங்கள் என்பதை தொகுத்திருக்கக்கூடிய பாரிஸ் பிரின்சிபல்ஸ், பாரிஸ் நகர பிரின்சிபல்ஸ் உடைய 30வது ஆண்டு விழா இதே டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி. அதே டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி உங்க கையில் ஒரு புத்தகம் இருக்கும். இந்த புத்தகத்தை எத்தனை பேர் திறந்தீங்கன்னு தெரியாது. இந்த புத்தகத்திற்கு 2 தேதி போட்டிருக்கும், பார்த்தீங்களா? ஒன்று என்ன போட்டிருக்கு? 48 பார்ப்பீங்க. இன்னொரு பக்கத்தில் என்ன போட்டிருக்கு? 98ன்னு பார்ப்பீங்க. 1998ஆம் ஆண்டு மனித உரிமை பணியில் பணி செய்யக்கூடிய, மனித உரிமையை பாதுகாக்கக்கூடிய பணியில் பணி செய்யக்கூடிய, மனித உரிமையை வளர்ப்போம் என்ற நிலையில் எத்திராஜ் கல்லூரி எப்படி மனித உரிமை துறையை உருவாக்கியிருக்கிறார்களோ அதுபோன்ற பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உரிமை உண்டு, அவர்களுக்கும் உரிமை உண்டு. எத்திராஜ் கல்லூரின்னு சொன்ன பிற்பாடு தான் எத்திராஜ் கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸே எழுந்திருக்காங்க. அது வரைக்கும் தூக்கிட்டு இருந்தாங்க போடுது, அப்போ தான் கை தட்டுறாங்க. எத்திராஜ் கல்லூரி மட்டும்தான், பெருமையுடன் கூறுகிறேன், தமிழகத்தில் மனித உரிமை துறை என்ற ஒரு துறை உருவாக்கி கடந்த 20 ஆண்டுகளாக மனித உரிமையை ஒரு பாடமாக, மதிப்பிற்குரிய துறை தலைவர் மேடையில் இருக்கிறார், ஒரு துறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரகடனம், மனித உரிமை காப்பாளர் பிரகடனம் 25 ஆண்டுகளாக இருக்கின்றன.
ஆகவே இந்த 3 மிக முக்கிய தினங்களும் அனுசரிக்கக்கூடிய நாள் இந்த நாள். நண்பர்களே, ஐநா சபையில் மனித உரிமை சாசனம் வந்தால் இந்த 48 வந்த சாசனத்துக்கும் நமக்கு என்ன சார் சம்பந்தம்? அது வந்தால் என்ன, வரலைன்னா என்ன? மறந்துடாதீங்க, நம்முடைய சுதந்திரம் பெற்ற ஆண்டு 47. பிரகடனம் வந்த ஆண்டு எந்த ஆண்டு? 48. நம்ம அரசியல் சட்டம் வந்த ஆண்டு, பதில் உங்கள்கிட்ட இருந்து வரணும், இல்லை லவுடாக வரணும், இல்லை பலமாக வரணும். 47 சுதந்திரம் ஸ்டூடெண்ட்ஸ், 47 சுதந்திரம், 48 பிரகடனம், 50 அரசியல் சாசனம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அரசியல், இந்த சுதந்திரத்திற்காக போராடியவர்கள், சுதந்திரத்திற்காக போராடிய அனைத்து தலைவர்களும் நம் நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக மட்டும் போராட வேண்டும் என்று முடிவு செய்யவில்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய சுதந்திர போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் உலகத்தில் இது போன்ற சுதந்திரமற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களை ஐக்கியப்படுத்துவதற்கு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு கண்டிப்பாக உலகளாவிய ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்ற அந்த பணியில் நம்முடைய இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்கேற்பு செய்தார்கள் என்று பெருமையாக கூறுகின்ற நாள் இந்த நாள். அந்த சரித்திரத்தை மறைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இல்லை, இது ஏதோ மேற்கத்திய நாடுகள் கொண்டு வந்த சாசனம் அல்ல. இந்த சாசனத்தில் சில மிக முக்கியமான பாகங்களை கொண்டு வந்தது அந்த சாசனத்தை உருவாக்கக்கூடிய குழுவில் இடம்பெற்ற இந்திய சகோதர சகோதரிகள் அதற்கு பங்களித்தார்கள் என்பதை பதிவு செய்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு என்பதை நான் மரியாதையுடன் பெருமையுடன் கூற விரும்புகிறேன். இந்த சாசனத்தினுடைய முதல் ஆர்டிக்கல் எடுத்துக்கங்க. அவங்க ஆசிரியரோட மோசம். நான் இந்த முதல் ஆர்டிக்கல் எடுங்க. இந்த முதல் ஆர்டிக்கல் எழுதும்போது ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல உலகில் பிறக்கும் மனிதர் அனைவரும் என்ற வார்த்தை இல்லை. ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இந்த உலகில் பிறக்கும் ஆண்கள் அனைவரும், மென், ஆல் மென் என்று இருந்தது. இந்தியாவிலிருந்து சென்ற பிரதிநிதி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் இங்கே அமரும் போது இது ஆண்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு யூடிஎச்ஆராக இருக்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆல் பர்சன்ஸ் என்று கூறி மனிதர் அனைவரும் என்ற வார்த்தை இதில் இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த நாடு என்று பெருமையுடன் இருப்போம். அதற்கு கைத்தட்டுங்கள் அவர்களுக்காக. 2ஆம் ஆர்டிக்கல் பாருங்க, பாகுபாடு சம்பந்தமாக அந்த பாகுபாடு சம்பந்தமான வெவ்வேறு பிரிவுகள் கொண்டு வந்திருப்பார்கள். அதில் ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல நிறம் என்ற வார்த்தையே இடம்பெறவில்லை. எனக்கு முன்னால் பேசிய மூத்த வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் நிறம் சார்ந்த ஒரு கதையை சொன்னார்கள். அந்த நிறம் சார்ந்த பாகுபாடு, நிறம் என்ற வார்த்தை இதில் இடம்பெறவில்லை. இந்தியாவிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் கூறினார்கள், நாங்கள் இந்த நிறத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், நிறம் என்ற வார்த்தை பாகுபாட்டில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இது போக அரசியல் கோட்பாடு என்று இருக்கும். எந்த அரசியல் கோட்பாடை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய கோட்பாட்டிற்காக பாகுபாடு இருக்கக்கூடாது என்ற வலியுறுத்தி இந்த 2 வார்த்தைகளை சேர்த்ததும் இந்திய பிரதிநிதிகள் என்பது பெருமைக்குரிய விஷயம். நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, ஏன் மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த யூடிஎச்ஆர்ல இந்திய பிரதிநிதிகளுடைய பங்களிப்பு இவ்வளவு இருக்கு என்று அவர்களுக்கு தெரியுமா என்று தெரியாது. மூன்றாவதாக, உங்களுக்கு எல்லாம் 18 தான் ரொம்ப பிடிக்கும், 16 தான் ரொம்ப பிடிக்கும். 16 பிரட்டி பாருங்க. 16 தலைப்பு என்ன?
16 தலைப்பு என்ன? இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு கை தூக்குனா தூக்குனீங்க. 16 என்ன தலைப்புன்னு சொன்னால் சொல்ல மாட்டீங்க. சமாச்சாரமே அங்கே தான். அதில் மட்டும் நீங்கள் பத்திரமா இருந்துக்குங்க. அதில் மட்டும் ரொம்ப பத்திரமா இருந்துக்குங்க. எங்களை போன்ற பலர் இன்னைக்கு சமூகத்தில் பார்ப்பது என்னவென்றால், ஏமாற்றப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்களை பார்க்கிறோம், கைவிடப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்களை பார்க்கிறோம். ஆகவே அந்த அந்த 16 மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. போய் நாளைக்கு எத்திராஜ் காலேஜில் ஹியூமன் ரைட்ஸ் கிளாஸில் என்னப்பா சொல்லி கொடுத்தாருன்னா 16 ஆர்டிகிள் 16 சொல்லி கொடுத்தாருன்ற மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த இதே எனக்கு முன்னால் பேசிய மூத்த சகோதரி கீதா அவர்கள் கூறினார்கள், ஆர்டிகிள் 23 வேலை செய்யும் உரிமை. உங்களுக்கு லொயாலா கல்லூரியில், MSSWல, ஸ்டெல்லா மாரிஸில், MCCல, வைஷ்ணவா கல்லூரியில் உங்களுக்கு எல்லாம் படிப்பதற்கு உரிமை உண்டு. எத்திராஜ் காலேஜ் உட்பட படிப்பதற்கு உரிமை உண்டு. உங்களுக்கு எங்கேயாவது வேலைக்கு உத்தரவாதம் இருக்கா? அந்த வேலைக்கு உத்தரவாதம் என்ற அந்த பங்களிப்பு ஆர்டிகிள் 23 உள்ளே கொண்டு வந்தது யார் என்றால் இந்திய நாட்டினுடைய பிரதிநிதிகள் என்று மறந்து விடாதீர்கள். ஆகவே இதை பெருமையுடன் யோசிக்க வேண்டிய நபர்களாக நாம் இருக்கிறோம். இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் ஏதோ மேல்நாட்டு சமாச்சாரம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் மறுப்பது என்ன, மறைப்பது என்ன? இதில் ஒரு இந்தியன் கான்ட்ரிபியூஷன் இருந்தது, ஒரு பெரிய பங்களிப்பு இருந்தது என்று மறுக்கிறார்கள். இன்று இந்த நிகழ்வில் இறுதியாக ஒரு தேவையை ஐநா சபையினுடைய ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் கேட்டிருக்கிறார். நீங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி போதாது, நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தினால் போதாது. ஆனால் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், உலகத்தில் எந்த பாகத்திலும் நடத்தினாலும், அது மாநில மனித உரிமை ஆணையம் நடத்தினாலும், அந்த ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் மிக முக்கியம், உறுதிமொழிகள் மிக முக்கியம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்விலும் ஒவ்வொரு செஷன் முடிந்தவுடன் நாம் உறுதிமொழி கண்டிப்பாக எடுப்போம். நாம் எடுக்கக்கூடிய உறுதிமொழி என்னவென்பதை ஐநா சபையினுடைய ஹை கமிஷனருக்கு அனுப்புவோம் என்று உறுதி கூறி, இன்று மேடையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் உங்களிடம் உரையாடவில்லை. ஐநா சபையினுடைய அலுவலகத்தில் இருந்து, ஜெனீவாவில் இருந்து அடுத்த அமர்வுக்கு அங்கே இருந்து எலினா இப்போலிட்டி என்ற ஒரு பிரதிநிதியும், உலகத்தில் சித்திரவதைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பின் சார்பாக நிக்கோல் என்ற அம்மாவும் ஜெனீவா நகரத்திலிருந்து உங்களுக்கு உரையாற்றுவார்கள். இது போன்ற நிகழ்வுகள் எங்கே நடக்கிறது நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். மனித உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய மாணவர்களாக, குரல் கொடுக்கக்கூடிய கல்லூரிகளாக, குரல் கொடுக்கக்கூடிய சென்னையாக இந்த சென்னையை மாற்றுவோம். சென்னையில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அழுத்தமாக இதை கூறுவோம் என்று உறுதி ஏற்கக்கூடிய மாணவ மாணவிகளாக நாம் இருப்போம் என்று நீங்கள் சபதம் எடுக்கக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.